வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ல நிறைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ, இக்யூ. ஸோ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட இப்போ சைக்காட்ரிக் கவுன்சிலர் ராஜ்குமார் சார் இருக்காரு. அவர் கூட கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐக்யூ அப்படின்னா என்ன? ஐக்கியூ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறிவாற்றலை அளவிடக்கூடிய ஒரு மதிப்பு முறைக்கு பேர் தான் ஐக்கியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னா, அறிவாற்றலாம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சில பேத்துக்கு ஒரு விஷயத்த பார்த்தாலும் புரியாது. என்ன பார்த்தாலும், என்ன பண்ணாலும் புரியாது. அப்படின்னா அவர்களுக்கு ஐக்கியூ கம்மியா இருக்குன்னு வச்சுக்க வேண்டியது. சில பேத்துக்கு பார்த்த உடனே புரியக்கூடியது, சில பேத்துக்கு செஞ்சு பார்த்தா புரியும். இதெல்லாம் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஐக்கியூ அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடலாம். ஒட்டு மொத்தத்தில் ஐக்கியூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த ஐக்யூல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஐக்கியூ டைப்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப ரீசென்ட்டா நம்மளுடைய ஹவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் கிட்டத்தட்ட 8 வகையா அவர பிரிச்சிருக்காரு. எஸ்பிஎம்எல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில அவர் பிரிச்சிருக்காரு. எஸ் அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. பொதுவா கிரியேட்டிவா ஒரு விஷயத்த அவங்களால கிரியேட்டிவா யோசிக்க முடியும். அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இவர் இப்படி போறாருன்னா, இவர் இப்படி பண்றாரு. முக்கியமா அந்த டைரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஐக்கியூங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பாடிலி கெனஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த என்னதான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. அது இங்கிலீஷா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. இப்ப இதே அந்த ஒரு விஷயத்த செய்ய சொன்னோம்னா அவங்க அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் லேபர்ஸ்க்குலாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் அந்த பாடிலி கனஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பொதுவாக அந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் எல்ன்னு சொல்லக்கூடிய லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ட்னா பொதுவாக ஒரு சொசைட்டி கூட எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக அவங்க நல்லா எழுதுவாங்க, நல்லா பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கலைஞருக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ கலைஞர் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் இந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு இந்த சோசியல் இன்டராக்ஷன் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் அவருடைய சமுதாயத்தினுடைய தலைவர் ஆகிறதுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அவங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆகிறதுக்கு, மிகப்பெரிய ஒரு பொயட்டா, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ட். லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மேக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா எந்த விதமான விஷயத்தையும் லாஜிக்கலா யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. ஒருத்தவங்க பொய் சொன்னா கூட ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம். அதே பொறுத்த வரைக்கும் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட்னா ஒருத்தவங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயங்கள்ல அவங்க பயங்கரமான ஸ்கில்ஃபுல் ஓரியன்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்த எப்படி அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது, இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. அதாவது இந்த பூமிங்கிறது எதுக்காக படைக்கப்பட்டது, நாம எதுக்காக படைக்கப்பட்டோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றது எப்படி, இந்த மாதிரி இன்ட்ரா பர்சனல், அதாவது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, நமக்குள்ள இருக்க மைனஸ் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இவங்க ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ஹியூமனை பார்க்கும்போது ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவன் இதை செய்வான், இதை செய்ய மாட்டாங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இறுதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. நேச்சுரலிஸ்டிக்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு நேச்சர் மேல பயங்கரமான ஒரு காதல் வாய்ப்பட்ட ஒரு ஆளா இருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் நேச்சர் மேல அதிக காதல் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த பாடி மேல அதிகமான காதல் இருக்கும். அதாவது இந்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த பயாலஜிக்கல் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் அதிகமா இருக்கும். அதுல பேஷனேட்டா இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே இந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவர் பிரிச்சிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் சைக்காலஜிக்கல் ஓரியன்டா அதை பார்க்கறதுங்கிறது. ஓகே, சூப்பர். இதுலயே நிறைய டைப்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஒருத்தவங்களுடைய பிஹேவியரை வச்சு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணிட முடியும். அதுக்கு ப்ரொஃபஷனலா வி ஹேவ் அ ஸ்ட்ரக்சர். ப்ரொஃபஷனலா எங்களுக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டினை கேட்கும்போது இதுக்குள்ள அவங்களுடைய பிஹேவியர்ங்கிறது எந்த ஒரு விஷயத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முதல்ல விட அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐக்கியூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200% வரைக்கும் அதுக்கான ரேங்க் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஐக்கியூ இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங் சொல்லலாம். ரொம்ப சாதாரண மனிதர்கள் சொல்லலாம். இதே 200 இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஜீனியஸான ஒரு ஆள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ 200 இருக்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். ஆல்மோஸ்ட் 170 வரைக்கும் இருக்கிறதுனாலே அவங்கள ஜீனியஸ்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்படி தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆக்சுவல் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஆல்ரெடி அவங்களோட ஆக்சுவல் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காக்னிட்டிவ் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த காக்னிட்டிவ் ஏஜ்னா அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறது மூலமா அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குங்கிறத பார்த்து
அதை வந்து 2 டிவைட் பண்ணி 100ஆல வந்து நாங்கள் மல்டிபிள் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது வரும். அந்த ஸ்கோர் வந்து இதோட நாங்கள் லிங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தே ஆர் மோர் ஜீனியஸ். தட் இஸ் வாட். எஸ். இந்த ஐக்யூவால வந்து சில பேர் அந்த ஆட்டிசம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேள்விப்படுறோம். இப்ப ரீசென்ட்டா நெறைய குழந்தைங்க அந்த மாரி பொறக்குது. ஸோ எதுக்காண்டி பொறக்குது? அது என்ன ப்ராப்ளமால ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கிறதுனால பொறக்குதா? இல்ல அதிகமா இருக்கிறதுனால பொறக்குதா? ஆக்சுவலா அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஐக்கியூங்கிறது 68% கீழ இருந்தாலே, 68% கீழ இருந்தாங்களே அவங்கள தாராளமா ஆட்டிசம் சில்ட்ரன்னு சொல்லலாம். அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து இன்டெலிஜென்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கேத்த மாரி அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது தெரியாது. ஆ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லோ லெவல் ஐக்யூம்பாங்க. தே ஆர் ப்ராபப்லி ஆட்டிசம் சில்ட்ரன். ஸோ 68% கீழ இருக்கிறவங்க. இத பொறுத்தவரைக்கும் இயல்பாவே ஆட்டிசம் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க வந்து, இயல்பா வந்து இந்த மாரி ஐக்யூ கம்மியா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து, அவங்களுடைய ப்ரீநேட்டல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர வந்து அனுபவிச்சக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். அவங்க பிரசவ காலத்துல இருக்கும் பொழுது, ஒரு பெரிய பிரஷர் அனுபவிச்சதா இருக்கலாம். இல்ல சோசியல் ஓரியன்டடா வந்து, அவங்க வந்து சிறு வயதில இருந்தே மேக்ஸிமம் இது வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஆட்டிசம்ங்கிறது வராது. அதுக்கப்புறம் வளரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்க மேக்ஸிமம் அந்த பிரெக்னன்சி விஷயத்துல தான் வளரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி அதற்கு முன்னாடி அவங்களுடைய ஏன்சிஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய டிப்ரஷன் ஸ்டேஜ்ல இருந்தே வந்திருக்கலாம். அந்த மாரி ஒரு பெரிய த்ரெட்டனுக்கு உள்ளாக்கப்பட்டு, ஒரு பெரிய அபாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, அவங்க அந்த மாரி பலவிதமான டிஸ்கிரிமினேஷன ஃபேஸ் பண்ணி, பலவிதமான ஒரு நிராகரிப்புகள ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய ஆளா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஆட்டிசம் சில்ட்ரன் குழந்தை பிறக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. இந்த ஐக்யூவால அஃபெக்ட் ஆனவங்கள நம்மளால மீட்க முடியுமா? ஐக்கிய பொறுத்தவரைக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத வந்து அவ்வளோ சீக்கிரம் மீட்க முடியாது கண்டிப்பா. ம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்ப நீங்க ஆட்டிசம் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இயல்பாவே அந்த பிரெயின்லாம் வந்து ஒர்க் ஆகும். இருந்தாலும் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது நம்ம ஒரு ஒரு நல்லா ட்ரீட் பண்றதுக்காக அந்த விஷயங்கள் இருக்கே ஒழிய, ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது அவங்கள மாத்தி, அவங்களுடைய ஐக்யூ லெவல் அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அது இயற்கையாகவே வந்த ஒரு விஷயம் தான். சில பேர் வந்து ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஒரு வேலையில நல்லால ஒரு பெருசா ஈடுபாடு குடுக்க முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஏற்படுமா? அப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான் ஆக்சுவலா. சில ம். பேர்த்த பிஹேவியர பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப லோவாகுறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆக்டிவா தான் இருந்தாங்க. வேற நார்மல் ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு ஐக்கிய லெவல் பொறுத்தவரைக்கும் 100, 120 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல அறிவான பையன் தான். ஆனா என்னன்னு தெரியல இந்த ஒரு 1 மாசம், 2 மாசமா அவனோட இன்டெலிஜென்ட் கம்மியான மாரி இருக்கு. ம். சோ இப்படி வந்து கம்மியாறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஈக்யூ கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள வந்து எமோஷனல் டாலரன்ஸ்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது மூலமா பெரிய அளவுல வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கில்ட், ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உள்ள போய் சேவ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ப்ளே பண்ண வைக்கும். அதனால வந்து நெறைய எமோஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பெரிய அளவுல பயந்திருப்பாங்க. ஆங்சைட்டி வர ஆரம்பிச்சிருக்கும். இது மூலமா அவங்களுடைய ஈக்யூ லெவல் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ ஈக்யூ லெவல் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, கம்மியா, அதிகமாகி அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமா? தாராளமா ஏற்படும். ம். ஒருத்தவங்களோட ஈக்யூ லெவல் கம்மியா இருக்குங்கிறத எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுடைய பிஹேவியர பொறுத்தவரைக்கும் ரொம்ப வந்து புவர் இம்பல்சிவா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே ஆன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஈக்யூ லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ம். ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. அவங்களால வந்து அவங்கள பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அவங்கலாம் ரொம்ப லோ லெவல் ஈக்யூ அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம். சில பேர் ஜீனியஸா இருந்தாலுமே நெறைய ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கும் ஐக்யூக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆக்சுவலா ஜீனியஸ்ன்னு சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சுச்சு. அவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமா இருக்குன்னு. ஒரு ஒரு 150%, 160% இருக்கவங்க ரொம்ப இன்டர்வியூல பயங்கரமா ஷைன் பண்ணுவாங்க. லாஜிக்கல் திங்கிங்கிறது பயங்கரமா இருக்கும். அவங்கள வந்து அசைக்கவே முடியாது. இன்டெலிஜென்ட் ஓரியன்டட்ல அவங்கள அசைக்கவே முடியாது. பட் அவங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஈக்யூ லெவல்ங்கிறது கம்மியா இருக்கலாம். மேக்ஸிமம் சின்ன வயசுல இருந்தே அதிகமா பேம்பரிங் பண்ணி வளர்க்கப்பட்ட, அதிகமா செல்லம் குடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிரச்சனைங்கிறது வருது. அவங்க என்னதான் இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும், அவங்களால வருங்காலத்துல சக்சஸ் ஆக முடியாம போறதுக்கான காரணங்கிறது, பயங்கரமான இன்னைக்கு நெறைய டாக்டர்ஸ் கூட வந்து சில பேர் வந்து தப்பு தப்பான விஷயம் சொல்லி பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பேம்பர்டு சைல்டா தான் இருந்திருப்பாங்க சின்ன வயசுல. அதிகமா செல்லம் குடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையா தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான பிரச்சனைகளுக்கும், பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கும் அந்த குழந்தைகள பழக்கப்படுத்தாதனால, பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னே தெரியாம, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையில வந்து அதிகமா வந்து அங்க அடிபடுறாங்க. அடிபடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? அவங்களோட ஈக்யூ லெவல்ங்கிறது கம்மியா இருக்கிறது ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு பரிசா இருக்குது. ஸோ ஈக்யூ லெவல் கம்மியா இருக்கிறதுக்கு தான் வந்து ஜீனியஸ்லாம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான முக்கியமான காரணம். ஓகே. ஈக்யூன்றீங்களே, ஐக்யூக்கும் ஈக்யூக்கும் என்ன மாரி டிஃபரன்ஸ் இருக்கு? இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் சொல்றது போல, பை த பர்த் மூலமா வரக்கூடியது தான் ஐக்யூ. இன்டெலிஜென்ட் கோஷன்ட். எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் அது பை த பர்த் மூலமாகவும் வரலாம். பட் அதே நேரத்தில எமோஷனலி கோஷன்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து அவர்கள் உணர்வுகளை எப்படி கையாளுறாங்கங்கிறத பொறுத்தது. ம்.
சில பேருக்கு கோவமே வரும். பட் அந்த நேரத்துல காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்குவாங்க. அவங்கலாம் ஈக்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு கோவம் வராது. ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, உடனே வந்துரும். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃபரெண்ட். இன்டெலிஜென்ட்ங்கிறது அனலைசிங் பண்றதுக்கான விஷயங்கள். எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது தன்னுடைய உணர்வுகளை எப்படி கையாளுறாங்கங்கிற ஒரு விஷயத்த அத பொறுத்து தான். இதான் அதனுடைய மேஜர் டிஃபரெண்ட்ங்கிறது. ஓகே. சில பேருக்கு எமோஷனல் நம்மளுக்கு எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண நம்மள மீறியே வரும். ஸோ அதுக்கு ஈக்யூ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். ஈக்யூ லெவல வந்து அதிகப்படுத்துறதுக்கு நெறைய விதமான எக்ஸர்சைஸ் இருக்குறதுக்கு. ஈவன் நீங்க கவுன்சிலிங் வந்தா அது மூலமா வந்து நெறைய விதமான நம்மளுடைய தெரப்பீஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த தெரப்பீஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஈக்யூ லெவல அதிகப்படுத்தலாம். நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா மாறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஐக்யூ பெருசா? ஈக்யூ பெருசா? ஆக்சுவலா உண்மையிலே சொல்லணும்னா ஈக்யூ தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். ம். ஏன்னா ஈக்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களால மட்டும் தான் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள இருக்க முடியும். ஒரு குடும்பத்த சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். ஒரு கம்பெனிய சரியா லீட் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஈக்யூ அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐக்யூ லெவல்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100% இருக்கு. மத்தபடி வேற எதுலயும் பெருசா திறமை இல்ல. 100% இருக்குனாலும் கூட, ரொம்ப நார்மலான ஐக்யூ இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் கூட, நீங்க நல்ல ஐக்யூ இருக்கக்கூடிய ஆள வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம். இல்லையா? ம். நல்ல ஐக்யூ ஆளு கூட வந்து நீங்க சம்மந்தம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி அவங்க மூலமா என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிறுவனத்த, ஒரு ஃபேமிலிய சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஈக்யூ கம்மியா இருந்ததுன்னா, எந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு சக்சஸும் வந்து கிடைக்காம போயிடும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்திலயுமே நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டா, நம்ம ஹியூமன் எக்ஸ்பெர்ட் தமிழ்ல என்ன மாரியான விஷயங்கள் நம்ம குடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அனலைசிங் பண்றோம். முதல்ல உங்களுக்கு ஐக்யூ லெவல்ங்கிறது எப்படி இருக்கு? ஈக்யூ லெவல்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்றோம். அத அனலைஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 60% ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆன மாரி. ஓ! இதான் என்னோட பிரச்சனையா? அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஓரியன்டட் மூலமா நீங்க எந்தெந்த மாரியான தெரப்பி செய்றது மூலமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதாவது பிஹேவியரல் தெரப்பி தான் எல்லாமே. நாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி 2 கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான். வீக்லி ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது 1 மணி நேரம். ஸோ வீக்லி 2 செக்ஷன் நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப அந்த அந்த வீக்லி 2 செக்ஷன்லயே நாங்க என்ன செய்வோம்னா, அடுத்த செக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத நாங்க சொல்லுவோம். இந்த மாரியான பிஹேவியர் நீங்க பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாரி விஷயத்த பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போது என்னென்ன ரிசல்ட்ங்கிறத வந்து சொல்லுங்க. அதுல என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள நாங்க வந்து சொசைட்டியோட நாங்க மிங்கிள் பண்ணுவோம். அப்படி மிங்கிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஐக்யூ லெவலும் சரி, முக்கியமா ஈக்யூ லெவல் அப்படிங்கிறது அதிகமாறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சுன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கோ, அத விட சக்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். என் குழந்தை வந்து முன்ன நல்லா படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு ரொம்ப லோ ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். சில பேர் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால அந்த வொர்க்ல இப்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னே தெரியல அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. என்னால எப்படி மீள்றதுன்னு தெரியாம ஒண்ணுமே கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி நீங்க கவுன்சிலிங்ல வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.